பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஆனால் ஏழை ஆகிட்டே இருக்கான். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதுக்கு ரீசன் என்ன? சரி, பணக்காரனை விட்டுடலாம், ஆனால் ஏழை ஏன் ஏழையாகவே இருக்கான்? எனக்கு வந்த மாதிரி இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும். இதுக்கு நிறைய ரீசன்ஸை நீங்களே பர்சனலாக அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டிருப்பீங்க, இல்லைனா சினிமாவை பார்த்து கற்றுருப்பீங்க. பட் இந்த கேள்விக்கு சைக்காலஜி கிட்ட என்ன ஆன்சர் இருக்கு? இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 1964ல ப்ராஃபன் பிரென்னர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் பாவர்ட்டியை பத்தி ஸ்டடி பண்றாரு. அந்த ஸ்டடியோட ரிசல்ட் தான் ஈக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை வளரும் போது அதோட என்வாயர்மெண்ட்ல 5 விஷயம் ஒன்னா சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. இந்த 5 விஷயமும் சேர்ந்து தான் அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறப்போ அது ஒரு ஏழையா இருக்குமாங்கிறத முடிவு பண்ணுது. ப்ரோஃபன் பிரென்னர் இதுக்கு 5 ஈக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பேரை வைக்கிறாரு. இந்த 5த்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது மைக்ரோ சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல அந்த குழந்தைய டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அடுத்த சிஸ்டம்ல அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கிற கனெக்ஷன் வரும். இதுல அந்த குழந்தையோட டீச்சருக்கு பேரண்ட்ஸ் கூட இருக்கிற கனெக்ஷன், அப்புறம் அந்த டீச்சருக்கு அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற கனெக்ஷன், இதெல்லாம் வரும். இந்த சிஸ்டம் அந்த குழந்தைய கொஞ்சம் இன்டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நான் சொன்ன 2 சிஸ்டமையும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை கூட என்ன கனெக்ஷன் இருக்கு, அப்புறம் அவங்களுக்கு மத்தியில் என்ன கனெக்ஷன் இருக்கு, இதை தான் பார்த்தோம். அடுத்த சிஸ்டம் இந்த குழந்தைய டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல, ஆனா அந்த குழந்தையோட லைஃப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள், அந்த குழந்தையோட அப்பாக்கு அவரோட பாஸ் கூட இருக்கிற கனெக்ஷன், அண்ட் அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கிற கனெக்ஷன், அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டீச்சருக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கூட இருக்கிற கனெக்ஷன், இதெல்லாம் வரும். அடுத்த பெரிய சர்க்கிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ரிலிஜன், அப்புறம் சோஷியல் நார்ம்ஸ், இதெல்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் அடுத்து இருக்கிற கடைசி சிஸ்டம் நம்ம ஒரு ரவுண்டா போட முடியாது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் போடணும். ஏன்னா அது டைமை குறிக்குது. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஒரு மைக்ரோ சிஸ்டம்குள்ள பிறக்குது. அந்த குழந்தை இப்போ ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்துச்சுன்னா, இல்ல அம்மா அப்பாக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கிற குடும்பத்துல பிறந்துச்சுன்னா, அதுக்கு இது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப சீக்கிரமே வரும். இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வீட்டுல மட்டும் இல்லாம ஸ்கூல்லயும் சேர்ந்து வரலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட மோசமான ஃப்ரெண்ட்ஸ்னால கூட வரலாம். ஸோ ஒரு மோசமான நெகட்டிவ் மைக்ரோ சிஸ்டம்குள்ள பிறக்கிற குழந்தை சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மைக்ரோ சிஸ்டம்க்கு அடுத்து இருக்கிறது மீசோ சிஸ்டம்ஸ். இது அந்த குழந்தையோட லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தையோட அப்பாக்கு டீச்சர் கூட இருக்கிற கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் மோசமா இருந்துச்சுன்னா அந்த சைல்டு சஃபர் ஆகும். இதுக்கு அடுத்து இருக்கிறது எக்ஸோ சிஸ்டம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட லைஃப்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்ல மத்தவங்க கூட இருக்கிற கனெக்ஷன். இந்த கனெக்ஷன்ஸ்க்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே கிடையாது, டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல மோசமான எக்ஸ்பீரியன்சஸ் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு இவங்க குழந்தைகிட்ட காட்டும் போது அந்த குழந்தை பாதிக்கப்படும். சப்போஸ் அந்த அம்மாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அம்மாக்கும் அப்பாக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும், அடிக்கடி ஆர்குமெண்ட் வரும். இதனால அந்த குழந்தை பாதிக்கப்படும். அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால அவங்க அந்த குழந்தைய நடத்துற விதமும் மாறும். இதுக்கு அடுத்த சிஸ்டம் மேக்ரோ சிஸ்டம். இது மற்ற எல்லா சிஸ்டம்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுல என்ன வருது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை எந்த இடத்துல பிறக்குது, எந்த இடத்துல வளருது, அதுக்கப்புறம் அவங்களோட ரிலிஜன், இதெல்லாம் சேர்ந்து வரும். ஐக்யூ அதிகமா இருக்கவங்க ஒரு மோசமான சரௌண்டிங்ஸ்ல மாட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல சரௌண்டிங்ஸ்க்கு இடம் மாதிரி போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா அவங்க இருக்கிற இடத்தை விட்டுட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போனாங்கன்னா, ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் இடத்துக்கு போனாங்கன்னா, அங்க ஏற்கனவே இருக்கிற எல்லாருமே புதுசா வரவங்களை வெளியால தான் பார்ப்பாங்க. இதுவும் அந்த குழந்தைய பாதிக்கும். அந்த குழந்தையோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு ஹையா இருந்தாலும் சரி, நல்ல டேலண்ட் இருந்தாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் நல்லா வளர்த்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் லொகேஷன், டிஃபரெண்ட் ரிலிஜன், டிஃபரெண்ட் எத்னிசிட்டி, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். இதுக்கு அடுத்த சிஸ்டம் குரோனோ சிஸ்டம். இதுதான் டைம். இதுல அந்த குட்டி குழந்தை பெரிய ஆளா வளர வளர அதுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அவங்களோட பேரண்ட்ஸோட சண்டை பெருசாகிட்டே போய் அப்புறம் டிவோர்ஸ்க்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா அது ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். என்னதான் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருந்தாலும் போக போக அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ்ல இந்த சைல்டோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாயிரும். நம்ம ப்ராஃபன் பிரென்னர் கர்ட் லிவின், அப்புறம் வைகாட்ஸ்கி, இந்த மாதிரி மற்ற சைக்காலஜிஸ்ட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். ஒரு மோசமான ஃபேமிலியில, ஒரு மோசமான சரௌண்டிங்ஸ்ல, ஒரு சோஷியல் டிஸ்அட்வான்டேஜோட வளர்ற குழந்தை பெருசாகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு அவர் யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட காட்டினாரு. அதே ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்ல நான் சொன்ன 5 சிஸ்டம்ஸும் பாசிட்டிவா இருந்து வளர்ற குழந்தை சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ப்ளீஸ் நோட், இங்க நான் சக்சஸ்னு சொல்றது ஃபினான்ஷியல் சக்சஸ் மட்டும்தான். இவரோட கான்ட்ரிபியூஷன்னால 1965ல யூஎஸ் கவர்மெண்ட் ஹெட் ஸ்டார்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரனுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமா நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு அவங்களோட 5 ஈக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸையும் மாத்தி ஆல்டர் பண்ணி ஒரு நல்ல டைரக்ஷன்ல மாத்தி விட முடிஞ்சது. இதுக்கப்புறம் ப்ராஃபன் பிரென்னர் ஸ்டீவன் செசி அப்படிங்கிற இன்னொரு சைக்காலஜிஸ்ட் கூட கொலாபரேட் பண்றாரு. இந்த ஈக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரியை 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க.
என்வாயர்மெண்ட் மட்டும் இல்லாம பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு புது மாடலை கிரியேட் பண்றாங்க. இதுக்கு பேரு பயோ ஈக்கலாஜிக்கல் மாடல். இந்த மாடலை கொஞ்சம் சிம்பிளா விளக்கணும்னா, நம்மளோட ஜெனடிக்ஸ், நம்மளோட பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ரெண்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய ஜெனடிக் பொட்டன்ஷியலை இன்ஹெரிட் பண்ணிருப்போம். ரெண்டு இன்டெலிஜென்ட் பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைங்க அவங்கள மாதிரி இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்னதான் இந்த மாதிரி டேலண்ட்லாம் அவங்க இன்ஹெரிட் பண்ணாலும், ஹெரிடிட்டி மூலியமா அதெல்லாம் வந்தாலும், ஒரு எனேபிளிங் என்வாயர்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அந்த டேலண்ட்டையே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அந்த குழந்தைக்கு இருக்கிற நேச்சுரல் எபிலிட்டியை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டம்ஸ்ல எதுல உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, எதுல உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்ரைட், எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை.